ஜிஆர்டி ஜுவல்லர்ஸோட கோல்டு சேவிங் ஸ்கீமில் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 10 முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸை சொல்லுவாங்களே தவிர அதில் இருக்க பிரச்சனைகளை சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்பர் 1, நீங்கள் கட்டுற பணத்தை அவங்க எந்த ஒரு விதத்துலையுமே வந்து திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து 11 மாதத்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எந்த மாதம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பணமாக உங்கள்கிட்ட எப்பயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து செக்காவோ இல்லைனா வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அப்புறமா தான் வந்து அவங்க வந்து அதை டிராஃப்டாவோ கொடுப்பாங்களே தவிர பணமாக வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட் ரூல் படியே வந்து அவங்க அப்படி தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, நீங்கள் வந்து கோல்டு காயினாக கூட வேணால் வாங்கிக்கலாம். ஸோ நார்மலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நகையாக மட்டும் தான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, கோல்டு காயினாக கூட வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு காயினுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்டேஜ் கம்மி தாங்கிறதுனால இந்த திட்டத்தில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கிற ஸ்கீமாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ ஆர்னமெண்ட்டாக வாங்குறது தான் நல்லது. ஸோ இதில் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு காயினாக நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் இந்த ஸ்கீம்ஸில். நம்பர் 3, நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டான அமௌண்ட்டு தான். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 2000 ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 11 மாதம் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 2000 தான் கட்ட முடியும். நீங்கள் வந்து இன்பிட்வீனில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வேணால் செப்பரேட்டாக ஒரு சீட்டு தான் வந்து போட்டுக்கணும். ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட் தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். நம்பர் 4, இன்கேஸ் நீங்கள் வந்து சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி அரௌண்ட் 6 மாதம் பே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் வந்து ஸ்கீம்லேருந்து வெளியில் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வந்து கிடைக்காது. ஈவன் நீங்கள் 11 மாதம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் 6 மாதம் கட்டிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. நம்பர் 5, இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்கீம்லேருந்து டிஸ்கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7லேருந்து 8 மாதம் வரைக்கும் கட்டிடுங்க. ஏன்னா 7லேருந்து 8 மாதம் கட்டினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 60% டிஸ்கவுண்ட்டு வந்து வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நீங்கள் ஒரு 9 மாதம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அரௌண்ட் 80% வரைக்கும் கிடைக்கும். இன்கேஸ் 10 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் பெனிஃபிட்டையும் வந்து இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து வந்து எடுக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுல வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூ கோல்டன் 11ங்கிற ஸ்கீமில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டேரிஃபு. ஸோ நீங்கள் வந்து 11 மாதம் ஸ்கீமாக இருந்தாலுமே வந்து 7க்கு மேலே வந்து டிஸ்கண்டினியூ பண்ண பாருங்கள். இன்கேஸ் அதுக்கு முன்னாடி வரீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் கட்டினதுக்கான பெனிஃபிட் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. நம்பர் 6, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா 345 நாளைக்கு தான் உங்களுக்கான கணக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 நாள் வந்து கம்மி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த் பிளானாக தான் எல்லாமே கொடுக்குறதுனால உங்களுக்கு 345 நாளுக்குள்ளார நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஜுவல்லரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அட்வான்ஸாக க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து ப்ரீமெச்சூர்டாக க்ளோஸ் பண்ணாலும் சரி, ஸோ 345 நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து வச்சுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பணமாலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து செக் ப்ராசஸில் தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே வந்து ரீசெண்டாக ஜிஆர்டியில் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட அமௌண்ட் வந்து எப்பயுமே வந்து அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ அந்த பிளான் முடிஞ்சிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறப்போ கொடுத்த ப்ரூஃபோட ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு அவங்க வந்து உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து முடிஞ்ச உடனே வந்து ஜுவல் எடுக்க பாருங்கள். இன்கேஸ் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனலாக அவங்கள்ட்ட வந்து கால் பண்ணியோ இல்லைனா வந்து மேனேஜர் யாரையா மீட் பண்ணியோ அவங்கள்ட்ட நான் வந்து லேட்டராக வந்து எடுத்துக்கிறேங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிங்க. பட் ஆனால் செக்கு வந்துடும். செக்கு கொண்டு போயிட்டு கூட நீங்கள் வந்து ஜுவல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குறிப்பாக வந்து செக்கில் வந்து என்ன டேட் இருக்குன்னு கேட்டேன். அது வந்து அவங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு. பட் ஆனால் வந்து உங்களோட ஸ்கீம் முடிஞ்சு 345 நாளுக்குள்ளார அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வச்சுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து செக்காக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து அந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் கோல்டு காயினாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குற டேரிஃப்லேயே வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். 0.17 அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 345 நாளைக்கு அப்புறம் வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜுவல்லாக போய் எடுக்கிறது பெட்ரு. நம்பர் 7, இந்த கஸ்டமர் வந்து ஜாயின் பண்ணுறப்போ வந்து ஒரு சிக்னேச்சர் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. அதே சிக்னேச்சரை ஃபைனலாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கோல்டாக வந்து வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா ஃபைனல் க்ளோசிங் அப்போது அந்த சிக்னேச்சரும் இந்த சிக்னேச்சரும் மேட்ச் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு தான் நமக்கு வந்து ஜுவல்லே கொடுப்பாங்க. நம்பர் 8, நீங்கள் உங்களோட சேவிங் ஸ்கீமோட ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட டேட்டுக்கு முன்னாடியே கட்ட முடியாது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஜனவரி மாதம் என்னோட சேவிங் ஸ்கீமோட ஃபண்டை நான் கட்டுறேன் அப்படின்னா ஜனவரி 1லேருந்து 30 வரைக்கும் தான் என்னால் அந்த மாதத்துக்கான அமௌண்ட்டை கட்ட முடியும். நான் பிப்ரவரிக்குள்ள அமௌண்ட்டை கொண்டு வந்து நான் வந்து ஜனவரி மாதம் வந்து கட்ட முடியாது. ஸோ இது வந்து எந்த ஒரு விதத்துலையுமே நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து
பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அடுத்த மாதத்துக்குள்ளே தான் முன்னாடி மாதமே உங்களால் வந்து கட்டவே முடியாது. ஸோ எப்போ டேட்டு வருதோ அப்போ மட்டும் தான் நீங்கள் வந்து பே பண்ண முடியும். 11 மாதத்துக்கும் ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா வந்து 11 மாதம் நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த ஒரு மாதத்துக்கும் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வந்து பே பண்ணியிருக்க முடியாது. நம்பர் 9, இன்கேஸ் உங்களோட சேவிங்ஸ் ஸ்கீம் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்க ஷோரூம்ஸில் எந்த ஒரு ஷோரூமில் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸோட சீட்டை கொடுத்து நீங்கள் வந்து ஜுவல் எடுத்துக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க வேறு எங்கேயாவது போகிறீங்கனாலுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டில் போய் எடுக்க முடியாது. ஸோ அதை குறிப்பாக வந்து மனசில் வச்சுங்க. ஏன்னா ஃபாரின் போகிறவங்க நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து நான் வெளிநாடு போய் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளார எங்கே வேணுமோ எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்தியாவை தவிர்த்து வெளியில் போய் வேறு எங்கேயும் எடுக்க முடியாது. ஏன்னா கோல்டு ரேட் மாறும். ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து மாறும். நம்பர் 10, இன்கேஸ் நீங்கள் வந்து ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்ட்லேயோ வந்து வேறு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த அட்ரஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரூஃப்லேயுமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ இந்த ஸ்கீமில் வந்து உங்கள் ஆதார் கார்ட்லேயோ பேன் கார்டையோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக கொடுக்குற போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த அட்ரஸுக்கு தான் இன்கேஸ் உங்களோட ஸ்கீம் முடிஞ்சு நீங்கள் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணலினாலுமே உங்களோட ஆர்டர் எல்லாமே வந்து போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடையோ இல்லைனா வந்து ஆதார் கார்டு அட்ரஸையோ இல்லை கேஒய்சி டீட்டெயில்ஸையோ சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஷோரூமில் போய் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க வந்து அவங்களோட கேஒய்சிலி அப்டேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து மெச்சூர்டாக இல்லைனா வந்து மெச்சூர்டானதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு தான் வந்து உங்களோட செக்கோ இல்லைனா உங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸையோ வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க. ஸோ அதனால் முக்கியமாக நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷோரூமில் வந்து அப்டேட் பண்ணிங்க கேஒய்சியில். ஹோப் இந்த 10 பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்து 2024 பெஸ்ட்டு தங்க நகை சேமிப்பு சீட்டு வந்து எது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதில் கேட்டிருந்த டவுட்டோட கண்டினியூஷனை தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா போய் பார்த்துங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அன்மஜஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அதுலேயும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன 10 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வவுச்சரில் இருக்க FAQ டாக்குமெண்ட்ஸு அது இல்லாமல் அவங்களோட ஆஃபர் வவுச்சர்ஸில் கொடுத்த டீட்டெயில்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வவுச்சர்ஸ் வாங்கி செக் பண்ணி பார்த்துங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க GRT ஷோரூமில் போய் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கேட்டுங்க. ஸோ ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.